போட்டி வந்து சொன்னோன்னே வந்து இந்த மாதிரி வந்து அவங்க ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் வந்து அதே மாதிரி கௌதம் ஐஸ்வர்யா வந்து கூட சேர்ந்து யோசிக்கிறாங்க. சரி எப்படியாவது வந்து போட்டி வந்து நடக்கும்போது நம்ம வந்து மயக்க மருந்து கலந்த நம்ம கூல்ட்ரிங்க்ஸை வந்து கொடுத்துருவோம், கண்டிப்பாக அவங்க மயக்கம் அடைவாங்க, அப்போ வந்து போட்டியில் தோற்றுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து விஜய்க்கும் அதுக்கப்புறம் சூர்யாவுக்கும் மயக்க மருந்து கலந்த கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்துட்றாங்க. அவங்க 2 பேருமே குடிச்சிடுறாங்க. அதனால் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா போட்டி வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. போட்டி ஆரம்பித்தோடனே வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே காவேரி வந்து விஜய் தூக்கிட்டு போகும்போது அப்படியே பயங்கரமாக மயக்கம் வந்துடுது. அவரால் முடியவே முடியல. அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிடும், இந்த போட்டி நீ தோற்றுருவேன், மண்ணை கவுவேன், இதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து சூர்யாவும் வந்து மயக்கம் அடைஞ்சிடுறாரு. அதனால் வந்து மகா வந்து தள்ளாடுறாங்க. என்னங்க இப்படி வந்து பண்ணுறீங்க, கொஞ்சம் ஸ்டெடியாக இல்லை, எனக்கு என்ன முடியல, எனக்கு ஒரே மயக்கமாக வருது, என்னன்னு தெரியல, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து குமரன் வந்து சூப்பராக வந்து தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு நம்ம கங்காவை. அடுத்து வந்து 3 பேருமே வந்து அந்த எல்லைக்கோட்டை வந்து அந்த ஃபஸ்ட்டு எல்லைக்கோட்டை வந்து தொட்டுடுறாங்க. அப்போ வந்து என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு மயக்க நிலைமைக்கு போயிடுறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. மகா கிட்ட சொல்கிறாங்க, மகா வேறு வழியே கிடையாது, நம்ம 2 பேரும் தூக்கணும், நம்ம நீங்கள் கவலையே படாதீங்க, நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு மகாவும் வந்து ஓகே சொல்கிறாங்க. உடனே மயங்கர சூர்யாவை வந்து மகா வந்து தூக்கிக்கிறாங்க. அதே மாதிரி மயங்கிய வந்து விஜய் வந்து நம்ம காவேரி அலேக்கா வந்து சூப்பராக தூக்கிக்கிறாங்க. இதை சற்றும் எதிர்பாராமல் வந்து ராகினியும் அவங்க கேங்கும் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உடனே 2 பேரும் சூப்பராக தூக்கிட்டு வந்து அதே டைமில் கரெக்டாக வந்து வின்னும் பண்ணிடுறாங்க. இதை பார்க்கும்போது செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஐயோ இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து அப்படியே வந்து உன்னால் முடியாதுன்னு விஜய் சொல்கிறாரு. ஆனால் சூப்பராக தூக்கின்னு போயிட்டு வந்து ஜெயிச்சிடுறாங்க நம்ம வந்து காவேரி. அதை பார்த்து விஜய்க்கு ஒன்றுமே புரியல. உடனே வந்து சரி இவர் மயக்கமாக இருக்காரு, என்னன்னு தெரியல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறவங்க கிட்ட சொல்கிறாங்க. இல்லைங்க இவர் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்காரு, மயக்க மருந்து, எனது மயக்க மருந்தா எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து இவர் என்ன சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவையும் வந்து விஜயும் பார்க்குறாங்க. இல்லைங்க நான் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தேன், அதுலேருந்து தான் ஒரு மயக்கமாக இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸை யார் எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு பார்த்தோன்னே யார் இப்படிலாம் பண்ணுது, எதுவும் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. அடுத்து வந்து 2 பேருமே தெளிய வைக்கிறதுக்காக மறுபடியும் வந்து அவங்களுக்கு லெமன் ஜூஸ் கொடுக்குறாங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணி தெளித்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து விஜய்க்கும் வந்து சூர்யாவுக்கும் வந்து பழைய நினைவே வருது. பார்த்துட்டு வந்து என்ன ஆச்சு அப்படின்னோடனே நீங்கள் கவலைப்படாதீங்க ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து அதிசயமாக இருக்குது 2 பேருக்குமே. நிச்சயமாக வாமா, இவங்க 2 பேர் தான் உங்களை தூக்கிட்டு வந்தாங்க, பாருங்கள் ஒய்ஃப் என்ன மாதிரி வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே சந்தோஷம் தாங்கவே முடியல விஜய்க்கு. ஓடி வந்து அப்படியே வந்து சொல்கிறாரு தேங்க்ஸ் அப்படின்றாரு. நம்ம வந்து காவேரியை பார்த்து உன்னால் எப்படி முடிஞ்சுது, அதான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்க கண்டிப்பாக உங்களை நான் தூக்குவேன்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா தூக்கிட்டேன் அப்படின்னோடனே சரி அது போட்டோம், மகா எப்படி தூக்குனா, எல்லாம் காவேரி கொடுத்த வந்து எனர்ஜி தான், காவேரி தான் சொன்னாங்க கண்டிப்பாக நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே பரவாயில்லையே சூப்பர்மா, இந்த அளவு வந்து பண்ணுவீங்கன்னு பொண்ணுங்களாக இருந்து இப்படி பண்ணியிருக்கீங்களே, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, நீங்கள் பெண்களுக்கே ரொம்ப மதிப்பை வந்து கொடுத்துட்டீங்க, பெண்களாலே எல்லாத்தையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சிட்டிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாங்க 2 பேருமே பாராட்டுறாங்க. அதை கேட்டு வந்து மகாவும் வந்து நம்ம வந்து காவேரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்ருக்க வந்து ராகினி கேங்குக்கு செம வயிறாக